இந்த பிள்ளை கரியை சமைத்த நாயனார் தான் இந்த சிறு தொண்ட நாயனார். இவரை பார்த்தோம்னா இந்த சிறு தொண்டர் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஆதியில பார்த்தோம்னா அவர் ஒரு பரஞ்சோதி அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு படை தளபதியாக இருந்தவர். யாருடைய படை தளபதின்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த மகாபலிபுரத்தெல்லாம் அமைச்சார்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அந்த நரசிம்மவர்ம பல்லவனினுடைய படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த பரஞ்சோதி என்பவர். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு தெரியுமா? எதனால அப்படின்னு சொன்னா அந்த இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவனை போய் வெற்றி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். அதாவது நரசிம்மவர்ம பல்லவனுடைய அப்பா அந்த இரண்டாம் புலிகேசியோட அந்த போர்ல தோத்து போயிருப்பார். அதற்கு பழிவாங்குகின்ற விதமாக இந்த நரசிம்மவர்ம பல்லவன் படையெடுத்து கொண்டு போய் அந்த இரண்டாம் புலிகேசியை அடிமைப்படுத்தி அந்த வாதாபி நகரத்தையே தீக்கிரையாக்கி அங்கிருந்து ஜெயிச்சுட்டு வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த நரசிம்மவர்ம பல்லவனினுடைய அந்த வாதாபி வெற்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரஞ்சோதி அப்படிங்கிற இந்த படை தளபதி தான். இவர்தான் முன்னின்று அந்த படையை நடத்தி சென்று அந்த வாதாபி இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து அவனை போரிலே கொன்று வெற்றி பெற்று திரும்பினார் அப்படிங்கிற மாதிரி வரலாறானது சொல்கிறது. இவருடைய வெற்றியை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டானா இந்த நரசிம்மவர்ம பல்லவன். அப்போ சுற்றி இருந்தவர்கள்லாம் சொன்னாராம், இந்த பரஞ்சோதியை யாராலுமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவரிடத்திலே சிவன் அருள் என்பது நிறைந்திருக்கிறது. அவர் சதா சர்வ காலமும் சிவ பூஜையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர் அப்படின்னு சொன்ன உடனேயே நரசிம்மவர்ம பல்லவனுக்கு அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சிங்கிறது வந்துருதான். இவ்வளவு பெரிய ஒரு சிவபக்தனை போய் நாம் நம்மிடத்திலே பணியாளாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மன் போய் அப்படியே அந்த பரஞ்சோதி தன்னுடைய படை தளபதியை வணங்கி, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியெல்லாம் இல்லை, நான் என்னுடைய கடமையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். சிவ பூஜைங்கிறது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம். ஆனா இதை தவிர நான் ஒரு தளபதியா வேலை பார்க்கும் பொழுது அதற்குரிய கடமையை நான் செய்து கொண்டுதானே இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த பரஞ்சோதியும் தன்னை அதாவது ஒரு தாழ்மையானவனாகவே காட்டிக்கொண்டு மிகவும் தாழ்மையுடனே இந்த ராஜாட்ட சொன்னாராம். ராஜா சொன்னாராம், பரவாயில்லை, நீங்க இவ்வளவு நாள் எனக்கு ஜெயிச்சு கொடுத்த வரைக்கும் போறோம், நீங்க போய் உங்களுடைய சிவ தொண்டினை ஆற்றி கொண்டிருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொன் பொருள் செல்வங்களை எல்லாம் கொடுத்து அவருடைய சொந்த ஊருக்கே அனுப்பிட்டாராம். அவரும் போகும்போது திருவெண்காட்டுல இருந்து ஒரு நங்கையை கல்யாணம் பண்ணிட்டு, திருவெண்காட்டு நங்கைன்னே பேர் அந்த அம்மாக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இவரும் போய் தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தாராம். தன்னுடைய தர்மத்தின்படி தினந்தோறும் சிவ பூஜையை செய்ய வேண்டியது. அதே மாதிரி ஏதோ ஒரு சிவனடியாரை கூட்டிட்டு அவருக்கு உணவளித்த பின்புதான் இவர் உணவினை அருந்துவது அப்படிங்கிற மாதிரியே ஒரு பழக்கத்தினையும் வைத்துக் கொண்டிருந்தாராம். காலப்போக்கில் இவங்களுக்கு ஒரு குழந்தைங்கிறது பிறந்தது. அந்த குழந்தைக்கு சீராளன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டே வந்தார். இந்த நேரத்திலேதான் இந்த இறைவனுடைய திருவிளையாடல்